நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா, அது இந்த உலகமே எதிர்த்தாலும் அந்த விஷயத்துக்காக காத்திருக்கணும், நடத்தி காட்டணும். இன்னைக்கு அதை ஹர்திக் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் ஹர்திக் ஏன் வந்தாரு அப்படின்னு கோஷம் போட்டாங்க மும்பை கிரவுட். ஆனா இன்னைக்கு ஹர்திக் ஹர்திக்னு ஒட்டுமொத்த கிரவுடுமே கத்துனாங்க. இன்னைக்கு எம்ஐ விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சை பற்றி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரீசர் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட கடைசி ஒரு ரன் அடிக்க 100 ஆண்டு காலம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ரொம்ப காமெடியாக இருந்ததுல்ல. பட் இது மும்பை ஹைதராபாடை காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. ஓகே. எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு விக்கெட்டை ஸ்லோ பண்ணாங்க. நல்ல ஸ்லோ விக்கெட் ஆக்கிட்டு பால் நின்று வர மாதிரி விக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் அடிப்பாங்க. நின்று வந்தாங்க இவங்களுக்கு யாருக்கும் விளையாட தெரியல. யாருக்குமே விளையாட தெரியல. ஒருத்தம் கூட சரியாக விளையாடல. அதை நம்ம நல்லா பார்த்தோம். நம்ம அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பால் கேட்சு அவன் கை வழியாக கோல் விட்டான். ஆமாம், அபிஷேக் சர்மா நிறைய. ஆமாம், அதுக்கப்புறம் கரண் சர்மா ஒரு கேட்ச் விட்டான். அது மாதிரி 2-3 ஆச்சு. பட் இருந்தாலும் அவன் 40 அடித்துக்குள்ளே போதும் ஆயிடுத்து. அவனுக்கு ஸ்லோயஸ்ட் 40 ரன் ரேட்டில் 100 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப விளையாட தெரியாமல் விளையாடினாங்க. ஓகே. அவன் டிராவிஸ் ஹெட் அதிகமாக இல்லை, சுத்தமாக பேட்டில் பால் படலை. ஏன்னா விக்கெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு டைமிங்கே வரல. இவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட்டாக வந்தால் கரெக்டாக அப்படி டிரைவ் அடிக்கிறதுக்கு கரெக்டாக மீட் ஆகிட்டு 6 போகும். இப்போ பால் அடிக்க வரல, மிஸ் ஆகி அப்படியே டைமிங்கே மிஸ் ஆகுது அவங்களுக்கு. ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணி விளையாட தெரியல. அப்படின்னு பார்த்தா எல்லாரும் விளையாடாங்க. அப்படி கிளாஸனும் அப்படி தான் விளையாடும். தடவினான் கிளாஸனும், சச் எ கிரேட் பிளேயர். அவனும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 10-15 ரன்னுக்கு தடவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பிக்கப் பண்ணான். ஸோ மொத்தத்தில் ஹைதராபாத் தே கேன் ஃபர்கெட் திஸ் பேட்டிங் இன்னிங்ஸ். ஓகே. அந்த மாதிரி. ஓகே. ஹெட்டு அபிஷேக் சர்மா இது 2 பேரையும் பவர் பிளேல வச்சுக்கிட்டு ஒரு டீம் அவங்களுக்கு 46 ரன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பவுண்டரிஸ் அவ்வளவா இன்னைக்கு போகவே இல்லை. இவங்களுக்கு இந்த விக்கெட் ஸ்லோ ஆனவங்க விளையாட தெரியல. அதான் சொன்னேன். இனிமேல் பாருங்கள் எல்லா டீமும் இதை பண்ண போகிறாங்க. ஹைதராபாத்தில் விளையாடுற வரைக்கும் இவங்க விக்கெட்டை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பாங்க. சப்போஸ் அவுட் சைடில் போய் விளையாடினாக்க எல்லாரும் இதை பார்த்துட்டு ஸ்லோ விக்கெட்டை போட்டு அவங்கள அழ விடுவாங்க. ஓகே. இதுதான் ட்ரெண்ட். இதுதான். அதனால தான் அந்த அட்வான்டேஜ் ஆஃப் ஹோம் கிரவுண்டு சொல்கிறதுல இந்த பிட்ச் ப்ரிப்பரேஷன் இதுதான். ஆப்போனண்ட்டுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். தீபக் சாகர் செகண்ட் ஓவர் போடுறப்பெல்லாம் அதிகமான ரன் கொடுத்துறாரு. அவருடைய எக்கனாமி ரேட் 15 ஓவர் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் ஒரு இன்னிங்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரில் அந்த மேட்சை இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா அவரோட எக்கனாமி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 6 அப்படின்ற ஒரு இடத்துல. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கும் செகண்ட் ஓவர் போடுறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா? அது அவருக்கு போட வரலன்னு அர்த்தம். செகண்ட் ஓவர் போட இல்லை ஜென்ரல். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் யாருக்கும் வரக்கூடாது. ஓகே. அது வரலன்னா அவர் போலரே கிடையாது. பவர் பிளே மிடில் ஓவர் டெத்துன்னு பார்த்துருக்கோம். அது வேற விஷயம். நான் சொல்றது பவர் பிளேலேயே ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் தானே நீங்கள் சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவராக இருந்தாலும் செகண்ட் ஓவராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் போடணும். ஓகே. இவர் போட வரலன்னா ஒருவேளை பேட்ஸ்மேன் பெட்டர் பேட்ஸ்மேன் அடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரில் ஒருத்தன் வீக்காக இருக்கும், ஒருத்தர் இப்போ சுனில் நாராயண் அண்ட் டிகாக் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சுனில் நாராயண் கண்ணாபுரம் மாட்டிச்சுனாக்க ரன் ஏறி செகண்ட் ஓவரில் அடிக்கலாம். அந்த மாதிரி ஆறு வயசு வச்சா இப்படி மாற்றி விடலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஓவரில் அந்த ஆள் ஒரு விக்கெட் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, தென் இவன் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த சுச்சுவேஷன் தான். நோ கோஇன்சிடென்ஸ் இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்று சொல்லலாம், பவர் பிளேல போடுறதுக்கும் மிடில் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா அது ஒத்துக்கலாம். அது ஏற்றுக்க முடியும். ஏன்னா ஃபீல்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஃபீல்டர்ஸ். ஆமாம், அது ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவருக்கு இவ்வளவு பாதிக்கு அது அவ்வளோதான். ஏன்னா சிஎஸ்கேல இருந்தப்போ அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. சிஎஸ்கேல எங்கே சார் ஒரு ஓவர் கூட முழுசாக போடலையே சார். அவர் 4 பால் 3 பால் தான் சார் போட்டார். உள்ள போயிடுவார் அவர். இல்லை, சிஎஸ்கேல இருந்தபோது ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 13 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அது கோயின்சிடன்ஸ் தான். 13 விக்கெட்டா? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விக்கெட் இவர் நல்லா போட்டால் கூட பேட்ஸ்மேன் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது இவர் இங்கே போட்டாலும் அங்கே போட்டாலும் ஒரே மாதிரி தான் போடணும். அது எப்படி மாறும்? மாறிச்சுன்னா இவருக்கு போலிங் போட வரலன்னு அர்த்தம். எம்ஐயோட இன்னொரு போல்ட் அவருடைய எக்கனாமி ரேட் லாஸ்ட் சீசனில் 2022 2024 அப்படின்னா 6ல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 9ல் இருக்குது. போல்ட்டை ரீட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? இருக்கலாம். ஆனால் ஒரு ரெக்கார்ட் போட்டாங்க, நான் பார்த்தேன். எனக்கு ரெக்கார்ட் பிலீஃப் கிடையாது. பட் ஸ்டில் என்னன்னா, மேக்ஸிமம் விக்கெட் இன் பவர் பிளே 36 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் 16 17 தான் இருக்காங்க. புவனேஷ் குமார். ஓகே. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். தட் மீன்ஸ் போல்ட்டுனாக்க
ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் விக்கெட் எடுத்துருவாருன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல அது லாஸ்ட் சீசன்ல கண்டினியூஸா இல்லை எடுத்து லாஸ்ட் சீசனில் த்ரூ அவுட் த கரியர் ஐபிஎல் கேரியரில் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேயில். ஏன்னா 36 எங்க 16 எங்க. ஆமா ஆமா. அதான் இந்த சீசன்ல வந்து போல்ட்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை. அவர் நல்ல போலர். அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் வந்து நல்லா தான் போட்டுருக்காரு. பேட் போலிங் போடலை. நீங்கள் பேட் போல்னா இப்போ ஈலான் மல்லிங்கான்னு போட்டா பாருங்க, ஈஷான் மல்லிங்கா சாரி, அந்த மாதிரி போட்டால் பேட் போலிங். அந்த மாதிரிலாம் ஷமி போடுறது பேட் போலிங், அந்த மாதிரிலாம் போடுறதே கிடையாது. பியூட்டிஃபுல்லாக தான் போட்டுருக்காரு அவர். சம்டைம்ஸ் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஒரு சுற்றுவான். சுனில் நாராயண் எக்ஸாம்பிள், ஆர் அபிஷேக் சர்மா சுற்றும் போது பட்டுதுன்னா 4-4 போகும், 6-6 போகும். அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் போலருக்கு வந்து இது இப்போ நீங்கள் நம்ம ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு உற்சவம் போட்டோன்னு ஒரு சுற்றினா எட்ஜ் எடுத்து 6 போச்சு. ஆமாம் ஆமாம். அது போலரை திட்ட முடியுமா? நல்ல பால், அது பியூட்டிஃபுல் பால். இதே விக்கெட் போய் கையில் போய் ஊதுனா விக்கெட் போய் தலை மேலே போனால் 6. இட் ஹேப்பன்ஸ். T20ல் அதுதான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நீங்க பேட்ஸ்மேனுக்கு சொல்வீங்களா, பேட்ஸ்மேன் ஃபார்ம்ல இருக்கிறதும் இல்லாதது வந்து இந்த ஐசைட்டு, ஹேண்ட் ஃப்ளோ. ஆமா, பவுலருக்கும் வந்து அவங்க டெக்னிக்கெல்லாம் பேஸ் தானே ஃபண்டமெண்டல். ஆனா ஃபார்ம்ல எங்க மிஸ் பண்ணுவாங்க? இருங்க, அதை நல்லா கிளியரா சொல்லிடுறேன். நியூ பால் போடும்போது வெரி ஃபியூ bowlers வந்து ஹேவ் கண்ட்ரோல். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிராஜுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா எல்லாமே இந்த டவுன் த லெக் போகும். நீங்கள் பார்த்துருப்பாங்க, காலில் போடுவார், இப்படியே வைடு போகும், இப்படி அடிப்பாங்க. ரைட்? சில பால் வந்து கரெக்ட் ஸ்பாட்டில் ஊந்துச்சுன்னா அவர் விக்கெட் எடுக்கும். அது மாதிரி போல்ட்டு, ஸ்டார்க்கு, இவங்கெல்லாம் வந்து வெல் கண்ட்ரோல்டு போலிங். அதுவும் இந்த பாகிஸ்தானி போலர்ஸ்லாம் பிரமாதமாக போடுவாங்க நியூ பாலில். நம்ம பார்த்துக்கலாம், முகமது ஆமீர் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போடுவாங்க இது. அண்ட் ஈவன் முஸ்டபிசூர் கூட எல்லாம் போடுவார், பங்களாதேஷ் பால். ஸோ அது என்னன்னாக்க கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் போடணும். அது வந்து மெமரி, மசில் மெமரின்னு பேர். அதாவது நீங்கள் ரன்னில் ஓடி வரங்கல்ல, இப்படி 20 ஸ்டெப் எடுத்து ஓடி வரீங்க, அப்போவே நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் எங்கே போடுறேன்ட்டு. கடைசி நிமிஷத்தில் வந்து நீங்கள் போடுறேன்னு டிசைட் பண்ணாக்க லைன் லென்த்து மாறிப்படும். நீங்கள் அங்கேயே வந்து வந்தீங்கன்னாக்க யுவர் ரிதம் இஸ் சச் தட் கண்ணை மூண்டா கூட கரெக்டாக போடலாம். ஓகே, அதுதான் ரிதம், மசில் மெமரின்னு பேர் அதுக்கு. நாங்களாம் வந்து நெட்ஸில் போலிங் போட்டு காமிப்போம், கண்ணை மூண்டு ஸ்டம்ப் அடிப்போம், கண்ணை மூண்டு போட்டு. ஏன்னா திருப்பி அதே போட்டு அந்த பாடி எல்லா 72 மசில்ஸ் ஆர் இன்வால்வ் இன் போலிங். அந்த 72 மசில்ஸும் கோஆர்டினேட் ஆகி கரெக்டாக போகும். இதுதான் முக்கியம். அது வந்து போல்ட், அது மாதிரி வெரி ஃபியூ பீப்புள். கம்மின்ஸுக்கு அந்த இது இல்லை. ஏன்னா கம்மின்ஸ் ஆக்ஷன் இஸ் நாட் ஸ்மூத். ஒரு போல்ட் மாதிரியோ ஸ்டார்க் மாதிரியோ இஸ் நாட் ஸ்மூத். அவர் வந்து இப்படிலாம் வர்றாரு அவர், அதனால் கொஞ்சம் இல்லை. ஸோ அது தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மூத் ஆக்ஷன் இருக்கணும். ஷமி இது வந்து வெரி ஸ்மூத் ஆக்ஷன். பட் ஷமிக்கு என்ன ப்ராப்ளம்னு நீ கேட்கணும் உடனே. என்னென்னா ஷமிக்கு வந்து ஹைட் கிடையாது, இஸ் வெரி ஷார்ட். அண்ட் ஆல்சோ கையை மேலே தூக்கினா 6 feet கூட போக மாட்டேங்குது கை. அந்த இடத்துல வந்து he has to bounce the ball. இல்லைன்னா என்ன ஆகும், க்ளோஸாக போகும். க்ளோஸாக போட்டால் ஸ்ட்ரைட் டிரைவ் 6 அடிப்பான். ஆனால் அவர் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. டெஸ்ட்ல எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. டெஸ்ட் வேறு, T20 வேறு. அதுக்கு தான் சொல்ல வரேன். டெஸ்ட் வேறு, T20 வேறு. ஷார்ட்டாக போட்டோன்னா, லிட்டில் பிட் ஷார்ட்டாக போட்டோன்னா குட் லென்த்தில் போட வராது அவருக்கு. ஏன்னா அந்த ஹைட் இல்லாதனால. இதே ஹைட் இருந்து ஒரு ஜம்ப் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பாலை வந்து பவுன்ஸ் பண்ணாக்க பேட்ஸ்மேன் கெஸ் பண்ணுவான், சரி இந்த பால் எகுரும். அதனால தான் டால் பவுலர்ஸ் எப்போவுமே டேஞ்சரஸ். சாதாரண ஸ்பீடு, சாதாரண பவுலர் இருந்தால் கூட இஃப் தே ஆர் டால், பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டம். இந்த ஜோல் கார்னர், அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, எல்லாரும் வந்து டால் பவுலர்ஸ் வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து எப்போவுமே ஒரி. எந்த பால் எகிற போகுது, எந்த பால் எகிற, அதுதான் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப். அவங்க என்ன பண்ணுவாங்க, குட் லைன்ஸில் இப்படி போட்டு அது பவுன்ஸரும் ஆகலாம், ஷூட்டும் ஆகலாம், டிபெண்டிங் ஆன் த சீமில் பிச் ஆச்சுனாக்க. அது மாதிரி வேற ஷமிக்கு வந்து எய்தர் எஸ் போல் க்ளோஸ் ஆர் எஸ் போல் ஷார்ட். ஓகே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாண்டியா வந்து இன்னைக்கு டிவியில் பேசியிருந்தாரு, பார்த்தேன். என்னோட ஞாபகத்தில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பவுலர் ஒரே இடத்துல திரும்ப அவரால் பால் போட முடிஞ்சதுன்னா அவர் நல்ல பவுலர்னு நான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். ஒரே இடத்துல திரும்ப அவரால் அந்த இடத்துல பிச் பண்ண முடிஞ்சதுன்னா அவர் நல்ல பால் அப்படின்னு ஒத்துப்பேன் அப்படின்ட்டு. அவர் போடுவாரா? இல்லை, போட்டார் இன்னைக்கு வந்து. ஓகே, ஓவர் ரேட்டட் போல் அவரே, பிகாஸ் கேப்டன் இஸ் போலிங். அதெல்லாம் நான் இஸ் வெரி ஆர்டினரி போலர். ஏன்னா அவருக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கா ஸ்விங்கில்? இல்லைன்னா ஒரு சார் அவர் ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. அவர் வந்து இல்லை ஃபாஸ்ட் பவுலர் மீன். அப்போ எதுக்கு ஓடி வந்துட்டு போடுறாரு இவ்வளோ? நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல. அந்த இது இப்போ ஸ்டார்க்கு அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுற பவுலர் கிடையாது. அவர் டெக்னிக்கலாக பால் போடுறவர். இல்லை ஒரு ஸ்லோ பவுலர், டெக்னிக் இல்லை.
அவர் வந்து இந்த மோஹித் சர்மா மாதிரி போடுறாருன்னு சொல்லுங்க, ம். பேஸ் வேரியேஷன், அவ்வளவுதான். அதுல விக்கெட் எடுக்கிறாங்க. அவ்வளோதான். அது பேட்ஸ்மேன் மிஸ்டேக். பேஸ் வேரியேஷனில் நீங்கள் பீட் பண்ண முடியாது பேட்ஸ்மேனை. பேட்ஸ்மேன் வந்து அடிக்க போய் பால் ஸ்லோவாக வந்து மேலே ஏரில் கிளம்பி கேட்ச் பிடிக்கிறாங்க. அதுதான் இப்போ மோஹித் சர்மா ஆகட்டும், ஹர்ஷல் பட்டேல் ஆகட்டும், ஆர் ஈவன் முகேஷ் குமார் ஆகட்டும் அண்ட் ஹர்திக் பாண்டியா, இவங்கெல்லாம் வந்து பேஸ் வேரியேஷனில் தே சர்வைவ். தே ஆர் நாட் லைக் ஸ்டார்க் அண்ட் போல்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து ரியலி தே மேக் த பால் டாக். எப்படி போட்டு இந்த ஆஃப் ஸ்டிக்கில் போட்டு அவுட் ஸ்விங் போட்டுனா கிளியர் லெக் ஸ்டிக் வரும். அது ஆஃப் ஸ்டிக்கில் போட்டு எவ்வளோ பேர் நீங்கள் கேட்டு பிட்வீன் பேட் அண்ட் பேட் போல்டாக பார்த்துருக்கீங்க நீங்கள். அதுதான் வந்து ரியல் போலிங், ஸ்விங் போலிங். புவனேஷ் குமார், எஸ், ஐ வில் அக்ரி வித் தட். அவரும் ஹை ஆம் ஆக்ஷன், ஹீ கேன் போல் போத் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டும் போடுவார். வெரி ஃபியூ பீப்புள் டூ தட். ஓகே. மற்றவெல்லாம் அந்த T20க்கு அவ்வளோ தேவையில்லை சார். டெஸ்ட்டுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபாஸ்ட் போலிங் தேவை. T20க்கு நீங்கள் எப்படி போட்டாலும் அடிக்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் போட்டதுக்கு அவங்க வந்து டெக்னிக்கலாக ரிப்ளை பண்ண தான் உங்களுக்கு விக்கெட் விடும். அவன் மட்டும் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ஆரம்பிச்சானாக்க. அதனால் T20 இஸ் வெரி வெரி போலருக்கு வந்து ஒரு நைட்மேர் தான். இதெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ் கேம். ஓகே. நமக்கு வந்து பேட்ஸ்மேன் ஃபால்ட்டாக இருந்தா பவுலர் ஃபால்ட்டாக இருந்தா விக்கெட் விழுந்தா சரி, அந்த ஒரு இடத்துல இருந்து பால் போடும்போது அது வந்து ஐசிசிக்கு ரசிகர்களுக்கு பர்பிள் கேப்காக அது பண்ணுறது. ஓகே. அவர் அந்த ரேஸில் இருக்காரு, ஹர்திக் இல்லை இருப்பார். நான் மேலே நீ வேணால் பாருங்கள், டாப்பில் கூட வருவார். அதெல்லாம் வந்து ஐ வில் நெவர் கன்சிடர் தட். ஓகே. வில் ஜாக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே அவர் பேசுறாரு, SRHல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்ததுனால கண்டிப்பாக எனக்கு தெரியும் எனக்கு வந்து பால் கொடுப்பாங்க அப்படின்னு. அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரா? 3 ஓவர் போட்டாரு, 12 ரன்னோ 16 ரன்னோ நினைக்கிறேன், ஆனால் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் வந்து இஷான் கிஷன் காலை தொட்டு கும்பிடணும். விக்கெட் அவர் கொடுத்து போனார். எங்கோ பாதி பிச்சில் நிற்கிறார். வைல்டு ஸ்விங்கு, அது தேவையில்லை அந்த சமயத்தில். அதே மாதிரி இன்னொரு விக்கெட் கூட அப்படி தான், பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு போனார். டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனார். ஃபர்ஸ்ட் பால் வைடு போட்டார், அதுக்கு அடுத்த பால் அதே பால் போட்டு அவுட் ஆகினார். இதெல்லாம் வந்து T20ல சகஜம் சார். ஏன்னா பிகாஸ் 11 பேட்ஸ்மேன் 20 ஓவர் என்ன வேணால் ஆடுவாங்க. அதை நீங்கள் பார்த்து ஸ்கூப் ஆடுவாங்க, அப்பர் கட் ஆடுவாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாங்க, என்ன வேணால். அது ஸோ விக்கெட் டெஃபினட்டாக விழுவும். ஸோ அந்த விக்கெட்டை மட்டும் கவுண்ட் பண்ணவே கூடாது. வேற ஆரஞ்சு கேப்பாவது நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். ஆரஞ்சு கேப்பில் வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னென்னா ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ளூட் பண்ணணும். வெறும் ரன்னை மட்டும் பார்க்கக்கூடாது. ரன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150 இருந்தால் தான் நீ கன்சிடர் பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தென் ஐ அக்ரி. ஹை ரன் அட் த சேம் டைம் ஸ்ட்ரைக் ரேட். அது குறைஞ்சி 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் நீ 700 ரன் 800 ரன் அடிச்சு யூஸ் இல்லை. ஓகே. நேம் தான் இருக்கும். இன்னைக்கு SRH பேட்டிங்கில் என்ன ஃபால்ட் பார்க்குறீங்க? SRH பிச்சு ஸ்லோவானவொன்னே யாருக்கும் விளையாட வரல. ஒரே ரீசன், பிச்சில் ஸ்பீடு இல்லை. பால் வந்து இவங்களுக்கு ஏற்ற டைமிங் வரல. இட் வாஸ் கம்மிங் மச் ஸ்லோயர். அதனால் யாருக்கும் டைமிங் ஆகலை. என்னமோ டெமன், அதாவது விக்கெட்டில் வந்து பிசாசு பிடிச்சா மாதிரி விளாட்னாங்க, பயந்துன்னு விளாட்னாங்க. எல்லோரும் ஒருத்தன் போனோடனே நான் நினைக்கிறேன் அவன் உள்ளே போய் சொல்லியிருக்கான் போல இருக்குது, ஐயோ மோசமான விக்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல இருக்குது. அடுத்த வர பேட்ஸ்மேன் அதே மாதிரி விளாட்றான். ஸோ இது வந்து அவங்க ஓன் மேக்கிங். அவங்க லிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி விளையாட வரல. ஆர் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு KL ராகுலோ ஒரு சாய் சுதர்ஷனோ அது மாதிரி ஆள் இல்லைங்க. ஓகே. மும்பை பேட்டிங் பற்றி சொல்லணும். சூரியகுமார் அதை பற்றி அப்படியே மேக்ஸ்வெல் மாதிரியே ஆயிட்டு வர்றாரு. நான் நிறைய சப்போர்ட் பண்ணேன் அவரை. பிகாஸ் நான் வந்து 2012 அவருக்கு போலிங் போட்டிருக்கேன். நான் அவர் KKRல விளையாடும் போது நான் போலிங் போட்டிருக்கேன் அவருக்கு. அப்போ வந்து ஐ ஃபவுண்ட் இம் வெரி வெரி குட். எக்ஸ்ட்ரா டைமு, ரொம்ப பியூட்டிஃபுல் ஷாட்லாம் அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து எல்லா பாலும் அவுட் ஆகுது ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் பார்த்துட்டே வரலாம். 2 6 ஒரு 4, 4வது பால் அவுட். அடிச்சா 6 இல்லை அவுட்டு. ஆமாம்மா. ஓகே. அது மாதிரி ரொம்ப ரொம்ப அது மேக்ஸ்வெல் தானே. மேக்ஸ்வெலுக்கு அந்த 6ம் போட மாட்டேங்குது, அவ்வளோதான் வித்தியாசம். SRH வந்து 300 ரன் அடிப்பாங்க, அவ்வளோ ரன் அடிப்பாங்க அப்படிலாம் பேசியிருந்தோம். ஆனால் வந்து பவர் பிளேயில் ரொம்ப ரொம்ப கம்மியான 6 அடித்த டீமில் 3வது இடத்துல இருக்காங்க. மொத்தமே 11 6 தான் அடிச்சிருக்காங்க. இல்லை இந்த தடவை தானே? ஆமாம், இந்த சீசனில் தான். இல்லை இந்த தடவை அதுவே அதிகம்ன்ற நான் 11 6 அதிகம். ஆமாம். ஓகே. ஏன்னா இவங்க வந்து ஒரு க்ளூவே இல்லாமல் விளையாடினாங்க. அதாவது எதிர்பார்த்தது ஆட்டம் பாம். ஆனால் இவங்க விளையாடினது புஷ்வானம். ஓகே. ரொம்ப கேவலமாக இருந்தது, ரொம்ப கேவலமாக இருந்தது. இந்த இவ்வளோ மட்டமாக யாருமே விளையாடல இது வரைக்கும் மும்பைக்கு அகேன்ஸ்டாக. அந்த மாதிரி பண்ணாங்க. ஈஸி விக்டரி. ஏன்னா அவங்க பவர் பிளேலேயே தோத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அவ்வளோதான். முதல்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல தோத்துட்டாங்க, ரன் வரல. அதுக்கப்புறம் நான் யாராவது அடிப்பான் பார்க்குறேன். கடைசியில் அனிக்கிட் வர்மா அவன் வச்சான் 18 20 ரன் வச்சான். அவன் பெட்டராக விளாட்னான் எல்லாரோடையும். எல்லாம் தண்டம். ஏன்னா
பவர் பிளேல அவங்க 50 ரன் தாண்டல அப்படின்னா அந்த மேட்ச் அவங்க தோத்துருவாங்க அப்படின்றது இல்ல வந்து அவங்களுக்கு வந்து 80 வேணும் பவர் பிளேல. அவங்களோட டீம் சைடு. அவங்க டீமுக்கு 80 ரன் வேணும். ஏன்னா அவங்க போலிங் ரொம்ப வீக். ஓகே. 80 அடிச்சுட்டு 300 அடிச்சா தான் இவங்க ஈஸியா வின் பண்ண முடியும் அவங்களால. அட்லீஸ்ட் 240 அடிக்கணும் அவங்க. அது அடிக்கலனாக்கா அவங்க போலிங் போட வேஸ்ட். அந்த மாதிரி தான் ஆச்சு இப்ப வேகமா. ஆனா இல்ல இவங்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாரு. ஹைதராபாத் வந்து ரோஹித் சர்மா வந்து எப்படியாவது ரன் அடிங்க சார்னு போட்டு கொடுத்தாங்க. சார் ஒரு சிக்ஸ் அடிச்சது நல்லா லெக் சைடுல 2 ஃபுல் ஷாட் ஒன்னு அடிச்சாரு. நல்லா இருந்துச்சு. தட் இஸ் a bad ball. Don't tell me. ஃபுல் ஷாட் அடிச்சது பேட் பால். bowler வந்து லெக் சைடுல போட்டு கொடுத்தான். அதெல்லாம் முதல்ல சொல்லிருக்கேன். ஷமியும் கம்மின்ஸும் மட்டும் போட்டாங்க. ஸோ அதனால தான் அடிச்சாரு. இல்லைன்னா ஆஃப் சைடில் இப்படி அடிக்க வரலையே. ஆஃப் சைடில் ஒரு ஷாட் அடிச்சா எட்ஜ் எடுத்துட்டு 6 போச்சு. அண்டு ஃபுல் டாஸை போய் அவுட் ஆனார் ஆஃப் சைடில். ஸோ ஆஃப் சைடில் இவருக்கு ஸ்ட்ரோக் வரல. லெக் சைடில் தான் அந்த ஷாட் தான் வருது. இப்போ இவங்க மூளை இல்லாமல் அந்த இடத்துல போடுறாங்க பாருங்க. அது சொல்லுங்க. சரி அதுதானே ப்ராப்ளமே. பேட்ஸ்மேன் வந்து ஆரஞ்சு கேப் வாங்கிறதுக்கு காரணம் போலர். இந்த மாதிரி மூளை எல்லாம் போடுறாங்க. ஓகே. ரோஹித் சர்மாவுக்கு வந்து விளையாடுறதுக்கு காரணம் வேற பேட்ஸ்மேன் இல்லைங்க. வில் ஜாக்ஸும் சரியா விளையாடல, ரிக்கில்டன் சரியா விளையாடல. இத்தனைக்கும் போலிங் வெரி வெரி ஆர்டினரி SRH. அப்போ கூட அவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. யாராவது ஒருத்த வந்து அதான் 26 சொல்லுவாங்க நீங்க ரெக்கார்டுங்க. அதெல்லாம் ஒரு கேமே கிடையாது. விளையாடுறது எப்படி விளையாடுனாங்க பாருங்க. ஒரு அத்தாரிட்டேட்டிவா இது இருந்ததா? ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். ஆனால் வில் ஜாக்ஸ் இன்னிங்ஸ் இன்னைக்கு டீசெண்டாக இருந்தது இல்லை. 38 அப்படின்றது ஒரு அதான் சொல்கிறேன். 38 நீங்கள் சொல்கிறீங்க போலிங். ஓகே. போட்டு கொடுக்குது போலிங். அது 38 58 அடிக்கலாம். ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதுதான் அந்த குவாலிட்டி ஆஃப் பேட்டிங் பார்க்கணும். குவாலிட்டி ஆஃப் போலிங் அகெயின்ஸ்டாக நீங்கள் அடிச்சா குவாலிட்டி ஆஃப் பேட்டிங். SRH பவுலர் போடும்போது ரிக்கல்டன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அவர் கேட்ச் கொடுத்து கம்மின்ஸ் அதை பிடிச்சாரு. டைவ் அடிச்செல்லாம் பிடிச்சாரு. ஆனால் நாட் அவுட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா விக்கெட் கீப்பர் கிளாஸன் வந்து ஸ்டெம்புக்கு முன்னாடி அந்த லைனுக்கு முன்னாடி கிளவுஸை கொண்டு வந்துட்டாரு. அதனால நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு கேள்வி. இன்னொன்று பவுண்டரி லைனுக்கு வெளியே போன ஒரு பேட்ஸ்மேனை திரும்ப உள்ளே கூட்டு வந்துட்டாங்க. இந்த 2 கொஸ்டின். இது வந்து டெக்னிக்கலி அது என்ன சொல்கிறாங்கன்னாக்க ஸ்டம்பிங் ஆர் பேட்டில் படுறதுக்கு முன்னாடி கிளவுஸ் முன்னாடி வந்துடுச்சுன்னா பாலை கலெக்ட் பண்ணுறதுக்கு தென் அது வந்து நோ பால். ஸோ பிகாஸ் விக்கெட் கீப்பர் வந்து முன்னாடி அட்வான்ஸாக வந்துட்டார். அதனால் அந்த பால் வந்து விக்கெட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பேட்டில் பட்டு அடித்து கேட்ச் பிடிச்சா கூட he has made a fault. முன்னாடி வந்துட்டார். இதே பேட்டில் பட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வந்தாக்கா அவுட் உண்டு. ஏன்னா எவ்வளோ பேர் பேட்டில் பட்டு பால் வந்து இப்படி முன்னாடி போகும், விக்கெட் இப்போ ஓடி வந்து முன்னாடி டைவர்ஸ் பிடிப்பார். ஸோ பேட்டில் பட்டுருக்குது. ஆர் ஈவன் பாடியில் பட்டால் கூட போதும். ஓகே, அது அவுட் உண்டு. வேறஸ் படாமல் நேரம் ஸ்ட்ரைட்டாக வந்தால் கை முன்னாடி வரக்கூடாது. இந்த ரூல் சேஸ் வெரி கிளியர்லி. அந்த லைனுக்கு டச் கூட பண்ணக்கூடாது, ஸ்டெம்ப் லைனை அப்படி சொல்லுது. ஸோ அதனால தான் இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க பேட்ஸ்மேனை, பெவிலியன் போகிற பேட்ஸ்மேனை. பவுண்டரி லைன் வெளியே போயிட்டு புது பேட்டர் உள்ளே வந்துட்டாரு. போகலாம். புது பேட்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. இல்லை, அது வந்து எப்படின்னாக்கா இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் த 4th umpire. ஓகே. அவர் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும், அங்கே நிறுத்திருக்கணும். லைனில் வந்து இன்கமிங் பேட்ஸ்மேன் நிறுத்திட்டு அங்கே உள்ளே போகிற பேட்ஸ்மேன் நிறுத்திடணும். அவர் அதுதான் 4th umpire ஒன்று வச்சுருக்காங்க. அவர் அதை பண்ணாமல் விட்டார். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் இது வந்து அம்பையரே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோனா உள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பாத்ரூம் போய்ட்டு கூட வரலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி ஏன்னா அம்பையர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து லீகல் தான் கம்ப்ளீட்டாக. அது வந்து இட்ஸ் நாட் இன்ஃப்ரீஜ்மெண்ட். பேட்ஸ்மேன் உள்ளே போயிட்டு அடுத்த பேட்ஸ்மேன் வருது. ஆனால் வேற டைம் அவுட்னு ஒன்று இருக்குது. நார்மல் டயத்தில் ஒரு பேட்ஸ்மேன் வந்து இஃப் இஸ் டேக்கிங் எக்ஸ்ட்ரா டைம் he can be given out for 2 minutes மேலே எடுத்துக்கூடாது டைம். ஓகே. ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் ஓவராக தான் சொன்னேனே. SRH ஆட்டம் பாம்பு நினச்சா கடைசியில் புஷ்வானா ஆகிட்டாங்க. அதுதான் எல்லாருக்கும் அது தெரிஞ்சு போச்சு. அது அவங்களுக்கு வந்து பிச்சு ஸ்லோவான உடனே ஒரு கிளி பிடிச்சிடுது உடம்புல. ஐயோ இது ஏதோ பிசாசு பிடிச்சிடுது விக்கெட்டில், நம்ம விளாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு உள்ளே போகிறவங்க வந்து அடுத்த பேட்ஸ்மேன் ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது விக்கெட்னு சொல்லி அனுப்பிச்சு அந்த மாதிரி ஒரு கும்பலோடு சேர்ந்து மட்டமாக ஆடினாங்க. SRH எக்ஸ்கியூஸே கிடையாது. வெரி வெரி பேட் பேட்டிங். மும்பை ஒன்றுமே பண்ணல. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் வந்து கையில் வந்து விழுந்துது. அவங்க ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணவே இல்லை. ஓகே, ரொம்ப ஈஸியாக படுத்து. சரி, ஓகே. ஏன்னா அவங்களுக்கு கிரைசிஸ்னு எப்போ வந்துன்னா கடைசியில் 1 ரன்னுக்கு 3 விக்கெட் போச்சு. அதுதான் கிரைசிஸ். ஓகே. அது கூட அவங்க
சரியாக விளையாடலது அவ்வளோதான். ம், ம். மற்றபடி இதை வந்து எப்படின்னாங்க, எவ்வளோ குயிக்காக முடிக்கிறோமோ அவ்வளோ நெட் ரன் ரேட் ஆமா, ஏறும். ஆமா, அது ஆமா. வந்து மும்பை ரியலைஸ் பண்ணியிருக்கணும். விக்கெட் நீ எவ்வளோனா விடலாம், ஆனால் நம்பர் ஆஃப் பால்ஸ் சேவ் பண்ணணும். ம். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா 2 ரன் அடிக்கிறதுக்குள்ள 2 ஓவர் முடிச்சிட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், அது தப்பு. அது 16 ஓவர்லேயே முடிச்சிருக்கலாம். ஆ. இது 17 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கு. ஆமா. ஓகே. இது மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் எடுத்துக்க கூடாதா? எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஆமாம். ஆ. இந்த மேட்ச் இந்த போன மேட்ச் வந்து மும்பை வின் பண்ணாங்க. வின் பண்ணாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி. ஆ, ஆ. இந்த மேட்ச் வந்து SRH ஈஸி தோத்தாங்க. எஸ்ஆர்ஹெச் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் பவர் பிளேலேயே தோத்துட்டாங்க. ம், ம், அவங்க பேட்டிங் விளையாடி ஃபர்ஸ்ட் பவர் பிளேலேயே தோத்துட்டாங்க. ம். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.